ஆ செல்வங்களே, இறைவா, இறைவா, செல்வங்களே, உங்கள் இருவருக்கும் என் ஒருவனின் வணக்கம். நீங்கள் சொல்கிறது கரெக்டா? நீங்கள் வணக்கம் சேர்த்து நீங்கள் ஒருத்தர் தானே. அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மைத்தான். நீங்கள் எப்பொழுது நான் சொல்வது உண்மை தான் என்று நினைக்கிறீர்களோ, இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறீர்களோ, அப்பொழுது நான் இன்னொரு உண்மையை வேண்டாம், என்னுடைய கற்பனையை சொல்லுகிறேன். கற்பனை என்று சொல்லிவிட்டால் தைரியமாக சில உண்மைகளை சொல்லலாம். கற்பனை வடிவத்திலே ஓகே, பார்க்கலாம் என்ன உண்மையை சொல்லப் போகிறீர்கள். கற்பனை வடிவத்திலே சொல்லுங்கள் என் தந்தையே, சொல்லுங்கள் தாத்தாவே, சொல்கிறேன், கேளுங்கள். எனக்கு தெரிந்தவரை 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று கடவுளால் படைக்கப்பட்ட இந்த ராஜ்யம். இது முதல் பகுதி என்று ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அது 2வது பகுதியாக வைத்து கொள்ளுங்கள். என்ன தாத்தா? பாருங்களேன் செல்வங்களே, எனக்கு தெரிந்தது 2 ராஜ்யங்கள். ஒன்று பூ உலகம், கடவுளால் படைத்த அனைத்தும் ஒரு ராஜ்யம், அது அவருடைய ராஜ்யம், அவர் படைத்த ராஜ்யம். மற்றொன்று அவர் இருக்கும் ராஜ்யம், அது வேற, பரலோக ராஜ்யம். இது பூலோக ராஜ்யம். ஒரு முறை அவர் வாழ்ந்த காலத்திலே ஒருவர் கேட்டார், இல்லை ஒருவரிடம் இவர் சொன்னார், என் ராஜ்யம் பரலோக ராஜ்யம், அது அங்கே இருக்கிறது அப்படி என்று சொன்னார். எனக்கு தெரிந்தவரை அவர் சொன்னது ஒரு ராஜ்யம்னு, நாமெல்லாம் இருப்பது ஒரு ராஜ்யம். ஆனால் நான் ஒன்றை கண்டுபிடித்தேன், கற்பனை என்று வைத்துக்கொள்வோம். கடவுள் படைத்த ராஜ்யம், கடவுளுடைய அரசாட்சி, இந்த எல்லா ராஜ்யத்தவங்களுக்கும் தலைவன் ஒருவனே, நானே, என்னை என்று வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். ஒப்புக்கொள்கிறேன். வெளிச்சம் போதவில்லை. ஓகே, ஓகே, வேறு இடத்துல இருந்து பேச ஆசைப்படுகிறேன்.
ஓகே செல்வங்களே, கடவுள் அனைத்தையும் படைத்தார். அவருடைய ராஜ்யம் மிகவும் பெரியது. அவருடைய ராஜ்யம் மிகவும் பெரியது. நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவருடைய ராஜ்யம் மிகவும் பெரியது. எல்லாவற்றுக்கும் அவரே ஆதி காரணம். அவர் படைத்த அனைத்தும் அவருக்கு சேர்ந்தது. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்து பரலோக ராஜ்யம், பூலோக ராஜ்யம், நரகம், சொர்க்கம், வானம், பூமி, இவைகளெல்லாம் நாம் எல்லாம் அவருக்கு சொந்தம், அந்த ராஜாவுக்கு சொந்தம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவருடைய ராஜ்யத்தை அடுத்து மற்றொரு ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். தாத்தா, என்ன தாத்தா நீ இப்படி சொல்கிறீங்களா? எல்லாம் அவரது தானே. சொல்லுங்களே, அமெரிக்கா இருக்கிறது. அந்த அமெரிக்கா பிரசிடென்ட், அது அவருடைய ராஜ்யம். நமது இந்திய நாடு இருக்கிறது, இது நம்முடைய ராஜ்யம், நம்முடைய நாடு. நான் என்ன சொல்லுவாருன்னா, அதே போல தான் கடவுள் ஆட்சி ஒரு ராஜ்யம். கடவுளுக்கு அப்பாற்பட்டது மற்றொரு ராஜ்யம் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. எப்படி ஒரு நாட்டு, ஒரு பெரிய நாடு இருக்கிறது என்றால், அந்த நாடு வரையிலும் தான் அவர் இல்லை. அந்த நாட்டுக்கு அப்பால் பட்டது மற்றொரு நாடு இருக்கிறது அல்லவா? அதே போலத்தான் நமது இறைவனுடைய அவருக்கு சொந்தமான அனைத்தையும் தவிர மற்றொரு ஒரு ராஜ்யம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது இறைவன் ஆட்சி செய்யும் இடம். இறைவன் இல்லாத மற்றொருவன், இவருக்கு இறைவன் என்று பெயர், மற்ற ராஜ்யத்தில் இருப்பவனுடைய பெயர் தெரியாது. அவருடைய படைப்புகளோ அமைப்புகளோ அவருடைய ஆட்சியம் எப்படி இருக்குதோ நமக்கு தெரியாது. அப்படி ஒரு ராஜ்யம் நமது இறையாட்சி, நமது கடவுளுக்கு சொந்தமான அனைத்தையும் தவிர மற்றொரு இடம் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு, கடவுளுக்கு சொந்தமான பெரிய இடம், எல்லாம் அவருடையதே என்று சொல்லலாம். அவருடைய ஆட்சிக்குள்ளே இருப்பதெல்லாம் அவருடைய ராஜ்யம். அவருக்கு அடுத்து ஏதாவது ஒரு இறையாட்சியைப் போல இன்னொரு ஆட்சி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இருக்கிறது என்றும் சொல்ல முடியும். ஆனால் நான் அப்படி அறியாமல் சொல்ல விரும்பவில்லை. இருக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வணக்கம்.